Hey guys, இது கிரேசி ஃபேக்ட் சமையல். வழக்கம் போல பல காமெடியான சம்பவங்களோட நான் வந்துட்டேன். சிரிச்சு என்ஜாய் பண்ண நீங்களும் ரெடி ஆயிக்கோங்க. மாப்பிள என்னடா இது இவ்வளவு நேரம் கடிக்கிறோம் மெல்லவே முடியல. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படி தார்க்கும் போது என்னது கடிக்க முடியா? அட அரபோத மாடுங்களா, உங்களுக்கு கண்ணும் போச்சா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம போல கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாப்பிள இந்த கேட்ச் பிடிச்சாங்க கூட சூப்பர் மாப்பிள. இந்த தூக்கி போற பிடிச்சுக்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க 10 செகண்ட்ல ஹிப் ஹாப் சிங்கர் ஆகணுமா? எப்படி தெரியுமா? இதோ இப்படிதான். நீங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டே சூடான பஜ்ஜி தூக்கி வாயில போடுங்க. Lyrics coming at you with supersonic speed. ஒரே ஒரு சூடான பஜ்ஜி தான் தூக்கி வாயில போட்டாரு. இன்னைக்கு இவருக்கு 9 கச்சேரி புக்கிங். என்னடா இந்த பொண்ணு ஸ்கூட்டில பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கே, ஏதோ சம்பவம் பண்ண போதுன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா சம்பவம் நடக்க போகுது. ஆனா இந்த பொண்ணு பண்ணல. பிடிக்கல பிடிக்கலடா. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. சரியா வாயா? பின்னட்டும். அடியே காணச்சிருக்கு என்ன அடி அடிச்சுதல்ல தெரியாம அடிச்ச மன்னிச்சுக்கங்கக்கா. அடியே இன்னைக்கு வா மகத்துல முடிச்சிருக்கேன். நல்லது நடக்குதான்னு பாக்குறேன். காலை கனவினில் காதல் கொண்டே கண் விழித்தேன் அவன் கனவில்லை. இந்த அக்கா கீழே விழுந்தத எவ்வளவு நாசுக்கா சமாளிச்சாங்க. யாரும் பார்க்கல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். வீட்டுல நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சதானே, திடீர்னு ஜிம்முக்கு வந்து இப்படி குனிஞ்சா இப்படிதான் ஆகும். இன்னைக்கு முதல் நாள் ஜிம்முக்கு வந்திருக்கோம். ஒரே நாள்ல தொப்பையை குறைச்சு 6 பேக் வச்சிரணும். எப்படியாச்சும் ஐயோ நிமிர முடியும். புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? வந்துகிட்டு இருக்காங்க. போறா தம்பி பிரேக். அட நாசமா வர இடப்பட்ட பயலுங்களா என்ன மட்டும் காட்டி விட்டு போயிட்டீங்களாடா. தம்பி இதுக்குதான் குரலை வித்தெல்லாம் காட்டாம ஒழுங்கா உள்ள உட்காந்துட்டு வரணும். அக்கா அஜினரி வில்லு பாட்டு கேட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கனவோ ஹெல்மெட் கிளவுஸ் எல்லாம் போட்டு சேஃப்டியா தான் போறாங்க. ஆனா இவங்க கரெக்டா போனாலும் இவங்கள சனியா சும்மா விடாது போலயே. அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தான அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அத கேக்கல. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. ஏவன்டா அவன் பொண்ணுங்க போற வழியில கடைய போட்டு வச்சது. அது சரி, அந்த பொண்ணுனவ கரெக்டா தான் சொல்லுது. நார்மல் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் ரோடு மட்டும் ரோடு. ஆனா இந்த பொண்ணுங்களுக்குலாம் பாக்குற இடமெல்லாம் ரோடு தான். ரோட்ல யாராச்சும் நம்மள இடிச்சிட்டு போயிட்டா என்னடா மாடு மாதிரி இடிச்சிட்டு போற அப்படின்னு கேட்பாங்க. அத கரெக்டா தான் சொல்லிருக்காங்க போல. ஏன்னா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும். புல்லட் பாண்டிங்க ஒருத்தர் வர்றாருல, அது என்ன கிறுக்க நிக்குது? ஓட்டா கீழ ஓடா. அம்மாவை தூக்கி பொருணும் உங்க அம்மால. எவன் வந்தாலும் உங்க அம்மால தூக்கி உங்க அம்மால வீலிங் அடிக்கணும். ஐயோ மாஸ்டர் நல்லா படுத்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே. அத விடுறா, நம்ம ஊர்க்காரங்க எவனும் வந்திருக்காங்களா? ஏக்கா ஏதோ நம்ம வீடு டர்னிங்ல இருக்கிறதுனால கரெக்டா வளையும் போது நேரா வீட்டுக்குள்ள வந்து விட்டுற. இல்லனா எந்த முட்டை சந்தல உழுந்து கிடப்பே தெரியல. அடியே என்னடி வாரா பேசிட்டு இருக்க? வந்தனா வாங்க எடுத்துருவேன். சொல்லிக்கிட்டே இருக்க தவிர வர மாட்டேங்கிறியா? என்ன வரண்டி? ஹலோ எஸ்கேஸ் மீ மாடுங்களா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? நீங்க ஏறி உட்காருங்க சார், நாங்க தள்ளுறோம். போகும்போது எல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. அப்பாடி ஒரு வழியா வெள்ளத்தை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. சப்பல போட்டுக்க வேண்டியதான். செருப்பை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஆண்டிக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போய் போடுறதுக்கு பொறுமை இல்ல. சாவுடா யாருக்கிட்ட கொய்யால என்னடா தூக்கி போறீங்க? நல்லா பெரிய கல்ல எடுத்து போடுங்கடா. खत्म. சாமி வலது கால எடுத்து சொல்லுவாங்க.
என்னையாடா கிண்டல் பண்றீங்க? இப்ப பாருங்கடா குத்துற குத்த. துணி எடுக்கலன்னு 2 எருமை மாடுங்க ஒரு துணி கடைக்குள்ள போயிருக்குதுங்க. வாடி பங்கஜம், எடுத்துக்கோ அண்ணாச்சி கடையில் எடுத்துக்கோ. மேடம், இங்க எருமை மாடு சக்கினங்க இருக்கு. மேல படி ஏறி போய் ரைட்டு திரும்பங்க வந்துரும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாடி பங்கஜம், உனக்கு ஒரு பேக்கி பேண்ட் டிஷர்ட் எடுத்துக்கோ. எனக்கு ஒரு 3/4 பேண்ட் டிஷர்ட் போதும். ஐயோ, என்ன எருமை மாடுறா இந்த எருமை மாடுகளை கடைக்குள்ள விட்டுது? நீ தாண்டி விட்ட எருமை மாடு. மரியாதையா வெளியே போங்க. எங்களே வெளியே போக சொல்ற? இனிமே உங்க கடை பக்கமே வர மாட்டோம். ஒரு சிசிடிவி கேமரா இன்னொரு சிசிடிவி கேமராவை படம் பிடிச்ச அரிய சம்பவம் தான் இது. இந்த இடத்துல நான் இன்னொரு சிசிடிவின்னு சொன்னது வேற யாரும் இல்ல, அந்த ஆண்டியே தான். அங்க யாரோ 2 பேர் பேசுறத எப்படி ஒட்டு கேக்குது பாருங்க. நம்ம எல்லாருடைய கோபமும் ஒருத்த மேலதான். இந்த ஜெயில கஷ்டப்படுறதே அவனாலதான். நம்ம எல்லாரோட எதிரியும் அந்த பீம் தான். அவன் பண்ண வேலையால தானே நாம இந்த சாப்பாடை சாப்பிடுறோம். நம்மளை பத்தி இல்ல, யார பத்தியே பேசுறானுங்க. ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு வண்டியில ஏறும்போது பயபுள்ள சொல்லாம கொள்ளாம லைட்டா வண்டி ஒரு 2 இன்ச் மூவ் பண்ணிட்டான். என்ன வண்டியா உட்காரு பெருச்சாலி. எப்போ முதலாளி இறங்குனீங்க? எப்படா நான் ஏறினேன் இறங்குறதுக்கு? கால் அப்படி தூக்கிறவன நீ பாட்டுக்கு கவட்டில புகை அடிச்சு விட்டு கிளம்பிட்ட. சாம்பார் ஆப் எனக்கு. ஒரு கோயில் திருவிழால நடந்த ஆர்கெஸ்ட்ரால இந்த பயபுள்ள பண்ண அக்கப்பூர் இருக்கு. சாமியே கிடையாது, சாமி கிடையாது. சர்க்கஸ்ல ரிங்கு மாஸ்டர் முண்டை. என்னடி இது? இன்னும் ஒரு சில பேர் சாமி வந்து ஆடும்போது பாக்கிறதுக்கு செம காமெடியா இருக்கும். இந்த அம்மா ஆடுறது கொஞ்சம் பாருங்களேன். 2 ரூபா கொடு நான் போறேன். 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 இந்த டயலாக் சிங்க் செம்மையா சூட் ஆகுது இல்ல? 2 ரூபா கொடு நான் போறேன். 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 பிடி மாஸ்டர் வார்ம் அப் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தா அவர் ஒண்ணு பண்ண சொன்னா அவரே அசர வைக்கிற மாதிரி சென்டர்ல ஒரு பையன் பண்றான் பாருங்க. இந்த ஆன்டி ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன எங்கேயும் மோதாம நல்லா தானே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உத்து ஜூம் பண்ணி பாருங்க. பெட்ரோலை போட்டுட்டு டேங்க் மூடியை க்ளோஸ் பண்ணாக்கா சீட்டை க்ளோஸ் பண்ணாமலே போறாங்க. ஒரு பொண்ணு பைக் ஓட்டும் போது சரி இல்ல இந்த மாதிரி குண்டு தூக்கி போடும் போது சரி தயவு செஞ்சு கிட்ட நிக்காதீங்கடா பசங்களா. மீறி நின்னீங்க சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. மச்சான் டீ எடுத்துட்டு வராங்கடா. ஐ ஜாலி. நமக்கு இல்லடா, அவங்களுக்கு. டேய் மச்சான், என்னடா உன் கல்யாணத்துக்கு சொல்லவே இல்ல? நீ சொல்லாமலே வந்துட்ட மத்தியா. சரி சரி, வாழ்த்துக்கள் சிஸ்டர், வாழ்த்துக்கள். கல்யாணம் முடிகிற வரைக்கும் கூடவே தான் இருப்பேன். கையை கொடு, வா ஒன்னாவே போவோம். நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம கிட்ட ஒரு வீக்னஸ் வச்சுக்கிட்டு இந்த ஹெட்ஷாட் எல்லாம் தேவைதானா அங்கிள்? இல்ல முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாப்பாத்துக்கு ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா ஆந்திராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? ஏ இந்தாமா, உனக்கு அந்த பிடி சார் மேல என்னமா கண்டு? எங்க ஏறிய சொன்னா எங்க ஏறிற? பாவம் அவரே. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு.
எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன் வீடியோல சந்திக்கிறேன். Thanks for watching. Thank you.